முல்லை பெரியாறு அணையின் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கம்பம் தொகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் செய்த அவர், அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்டுகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மின் கட்டணம், சொத்து வரி, விலைவாசி ஆகியவற்றின் உயர்வால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பெரியார் அணையில அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கி தந்த தீர்ப்பு 152 அடி நீர்மட்டத்தை தேக்குவதற்கு. ஆனால் அதற்கு இந்த திமுக ஆட்சி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் கம்யூனிஸ்டுகளை பயத்துக் கொள்ளக்கூடாது. கம்யூனிஸ்டுகள் கேரளாவிலே ஆட்சி செய்கிறார்கள். அவர்களோடு பேசி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தயாராக இல்லை.